முகத்தில் தான் வைப்பேன் தாடி, என்னுடைய கருத்தில் வைக்க மாட்டேன் மூடி. அதனால சார் ஒரு நிமிஷத்தை நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் என்ன அழைச்சார், அழைச்சிட்டு என்ன சொன்னால், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, பெரிய இது, என் பையன் வந்து சிலம்பரசன் போராடுறாரு, அது என்ன உடனே வந்து பாராட்டு தெரிவிப்பார். ராத்திரி மிட் நைட் அப்போ அன்றைக்கி வரும். அவ்வளோ பெரிய ஒரு அப்படி ஒரு பதவி வகிக்கக்கூடியவர். அப்படி என்னை கூப்பிட்டு என்னக்கிட்ட பேசுவார், என் மகன் சிலம்பரசன்கிட்ட பேசுவார். எங்களுக்குள்ள ஒரு நட்பு. நான் வந்து காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலில் நான் லட்சிய திமுக நிற்க போதுன்னதும் அம்மா உடனே கூப்பிட்றாங்க. அப்போ பார்லிமெண்ட் தொகுதியில் டோட்டலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை எழுந்துருச்சு. அப்போ வந்து காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தல். அப்போ அந்த தேர்தலில் லட்சிய திமுக அப்போ தான் திமுக விட்டு தூக்கி 3 உறுப்பினர்கிட்ட புதுப்பிகளும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு லட்சிய திமுக அங்கே நிற்கணும்னு மயிலை மாங்கொல்லையில் பொதுக்கூட்டம் பேசுகிறேன். உடனே அம்மா கால், முதலமைச்சர் கூப்பிட்றாங்க. ஐயா பன்னீர்செல்வம் ஐயா தான் என்கிட்ட வந்து பேசி, அம்மா உங்கள்கிட்ட பேசணுன்றாங்க, இது பண்ணுறாங்க. ஓப்பனாக வந்து நீங்கள் வந்து இந்த காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலில் நிற்க வேணாம், லட்சிய திமுக வந்து அண்ணா திமுக ஆதரவு கொடுக்குன்னு சொன்னாங்க. இப்படி சொன்னால் எப்படி சார், நீங்கள் வந்து இல்லை அம்மா உங்கள்கிட்ட தொலைபேசியில் இருக்குது சார், நாங்களும் பேசுகிறேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து அழைப்பு கொடுத்தா நான் சுயமரியாதை பார்க்குறேன். நீங்கள் அழைப்பு கொடுக்கணுன்னு அன்னைக்கு அம்மா நமதி எம்ஜிஆரில் எடுத்து பாருங்கள், வரலாறு ரெக்கார்டு. யாரையுமே மதிக்காத அந்த அம்மா எங்களுடைய லட்சிய திமுக மதித்து காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தல் வந்து பேசணும்னு சொன்னாங்க. அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலை, மறைந்து விட்ட நம்மளுடைய ஐயா வந்து காஞ்சி பெரியவரை வந்து அப்போ வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பரபரப்பு. இதில் எப்படி காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தல் ஜெயிக்க முடியும்? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆல்ரெடி அவங்க வந்து டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருக்குது. 7 கட்சி கூட்டணி இப்போ கலைஞர் வச்சுருந்தாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் கூப்பிட்டாங்க, என்னை மதித்து கூப்பிட்டாங்க. தம்பி வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அழைப்பு இருந்தது. போனேன், 2 இடத்துலையும் பேசினேன். அத்தனை இடத்துக்கும் அழைச்சிட்டு போனது யாருன்னா, சாட்சாத் இன்றைய துணை முதல்வர், இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர். அவர் தான் 2 இடத்துக்கு அழைச்சிட்டு போனார். தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி அம்மா ஒப்பீனியன் கேட்டாங்க. 2 தொகுதியில் 2 வருமா, 1 வருமா தம்பின்னாங்க. என்னென்னமோ ஜோசியெல்லாம் சொல்லி பேசுறியப்பா, பாரப்பா பகலவனும் பாரப்பா பகலவனும் சனி செய் பாம்பு 2 பகருகின்ற ஈக்கோள்கள் 6 இருக்க கூறப்பா குமரவனை கண்டால் கோளையத்தில் புலிகண்ட பசுபோடாருன்னு சொல்லி அத்தனை வசனத்தும் அதெல்லாம் அப்படியே, தம்பி 2 இடமும் ஜெயிச்சிடலாமா தம்பி, 2த்துலையும் ஜெயிக்கிறீங்கம்மா, நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை இருக்காம? நிச்சயமாக இருக்குமா அப்படின்னு. தேர்தல் ரிசல்ட்டே வரல, நன்றி கடிதம் வருது 15 நிமிஷத்தில். அப்படி அந்த அம்மாட்ட இடம் பிடித்திருந்ததை என்னை பற்றி அறிந்து வைத்திருந்த துணை முதல்வர், இன்றைய துணை முதல்வர் ஓபிஎஸ் ஐயா. அன்றைக்கி கேட்குறீங்களே, இந்த கேள்வி கேட்கறதுனால இந்த பதில் சொல்கிறேன். அதே மாதிரி புதுக்கோட்டை இடைத்தேர்தல் நடக்குது அம்மா ஆட்சியில். என்னுடைய இணைய நண்பர் விஜயகாந்த் கட்சி தான் தேமுதிக தான் அங்கே நிற்கிது. திமுக பின்வாங்கிட்டாங்க. அப்போ அதிமுகவுக்கு ஆதரவு வேணும்னு கேட்குறாங்க. அத்தனை அமைச்சர்களும் வீட்டுக்கு வந்தாங்க. என் இனிய நண்பர் ஓபிஎஸ் ஐயா வந்தார். போய் பேசி கொடுத்தேன், ஜெயிச்சாங்க. இதை விட அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் எனக்கு குறிப்பிட்ட சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு வரக்குள்ள, நான் கேட்குற சீட்டு உங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் கொடுக்கக்கூடிய சீட்டு என்னால் ஏற்க இயலாது, நான் அம்மாக்கிட்டே 9 சீட்டு கேட்டு போராடினவன், எனக்கு சீட்டு வேணாம், நீங்கள் விஜயகாந்த் சாரோட கூட்டணி சேர்ந்து எலெக்ஷனுக்கு நில்லுங்க, நோ ப்ராப்ளம், யூ கேரி ஆன், நான் வரல. ஆனால் அம்மா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, தெய்வ சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்கிறாரு. அன்றைக்கி செங்கோட்டையன் சொல்கிறாரு, அன்றைக்கி வந்து இந்த பொள்ளாச்சி ஜெயராம் சொல்கிற, எங்கள் வீடு தேடி இல்லத்தை தேடி வந்து தயவு செய்து இந்த முறை கலைஞர் உங்களை தேர்தல் களத்துக்கு அழைத்தால் நீங்கள் செல்லக்கூடாது அப்படின்னு அம்மா வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்கன்னு அப்படி சொன்னாங்க சார். அப்படியெல்லாம் ஒரு மரியாதையோடு வாழ்ந்த நான் இன்னைக்கு அவர் வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடியவர், விஜயகாந்த் கட்சி தேமுதிக வந்து கூட்டணியில் இல்லைன்னு என்னை சந்திக்கணுன்னாரு. அதுக்கு முக்கியமாக சந்திக்கணும், வீட்டுக்கு வரவா ஒரு 1/2 மணி நேரம்னு. என் இளைய மகன் குரலரசனோட திருமணத்துக்கு சதீஷ் நம்ம ராமஜெயன் நாங்களாம் போய் பத்திரிக்கை வச்சோம். முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியாவுக்கும் பத்திரிக்கை வச்சேன். மாண்புமிகு துணை முதல்வராக இருக்கக்கூடிய அதிமுக ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணன் என்னோட நண்பர், அவருக்கும் பத்திரிக்கை வச்சேன். என் பையனுடைய வெயிட்டு பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டு இல்லத்துக்கு வெளியில் வந்து அப்படி ஒரு மரியாதை கொடுத்து வழி அனுப்பியவர். என் மகனோடது திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் அவ்வளோ நேரம் வந்து வாழ்த்தி விட்டு சென்றார். நான் சுருக்கமாக சொல்கிறேன், எனக்கும் அவருக்கும் ஒரு நட்பு. அதில் வந்து என் வீட்டுக்கு வர வேணாம் சார், ஒரு புரோட்டோக்கால், ஒரு மரபு,
நானும் மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவராக இருந்திருக்கிறேன், நானும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நானும் முன்னாள் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் இருந்திருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் தாயக மறுமலர்ச்சி கழகம் நடத்தியிருக்கேன், இத்தனை ஆண்டுகள் லட்சிய திமுகன்னு கட்சி நடத்தியிருக்கேன், நான் வந்து உங்களை பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தேன், பேசிக்கிட்டோம். என் நிலைப்பாடை தெரிவிச்சுட்டு கையில் கொடுத்த ஒரு பூங்கொத்து கையில் கொடுத்த பூங்கொத்தை தந்தேன், கண்ணியமாக விடைபெற்று வந்தேன். உடனே ஒருத்தர் கேட்டால் அது என்ன பூங்கொத்து கொடுத்துட்டு இது பண்ண, ஓ காதில் பூ வச்சாதான் தப்பு, கையில் பூ கொடுத்தா நட்புன்னு. சார் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம், இன்னொன்று ஒரு நிமிஷம், நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேருந்து ஒரு எட்டி பார்த்துக்கிறேன். ஏன்னா அது லைட்டில் மிக மகிழ்ச்சி லோகநாதன், நீங்கள் லைட் இருக்கு. இல்லை ஒரு நிமிஷம், யாரையும் இதில் கம்பேர் பண்ண ஒரு நிமிஷம் சார். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் என்னுடைய நண்பர் தான். அவர் வந்து நீங்களா அவருக்கு கொடுத்தீங்க, ஒரு அவ்வளோ மீடியாவில் கொடுத்தது பில்டப்பு, அவருக்குன்னு சில பேர் கொடுத்து பார்த்தாங்க கெட்டப்பு. ஆனால் அவர் ஆல் ஆஃப் எ சடன் அவரோட சூழ்நிலை பண்ணிட்டார் பேக்கப்பு. அது ஏன் பண்ணார், எதுக்கு பண்ணாருன்னு சொல்ல அவருக்கு சார் அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய உடல்நிலை சார் 1000 காரணம் இருக்கும். அவர் வரன்னு சொன்ன டைரக்டாக அவர் போட்டு 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 புரட்டி எடுத்து நீங்கள் பண்ண பில்டப்பு. அதனால் வந்து அதை விட என்ன கம்பேர், நான் சார் 1984லேருந்து இன்னை வரைக்கும் அரசியல் களத்தில் இருக்கிறேன்றேன். இப்போ கூட சொல்கிறேன், நான் வந்து இப்போ இந்த தேர்தலில் நிற்கல. என்ன வந்து தேர்தலில் நிற்கணும்னா தனித்து நின்று வாக்கு சதவீதம் கட்டும். ஆமாம், வானில் பறக்க ரெக்கையை வைத்திருக்க வேண்டும். வானில் பறக்க ரெக்கை வைத்திருந்தால் தான் அது பட்சி. வாக்கு சதவீதத்தை சேர்த்து வைத்திருந்தால் தான் அது கட்சி. அந்த வாக்கு சதவீதத்தை உருவாக்கணுமா, தனித்து நிற்கணுமா, அடுத்த தேர்தலில் நிற்க தயாராகிற. இந்த தேர்தல் இந்த கொரோனா காலத்தில் என் கட்சிக்கார 5 லட்சம் 10 லட்சம் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுறாங்க, 10 கோடி. இதில் போய் நாங்கள் போய் 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி தேர்தலை சந்திக்கணும் வியூகம் தெரியும். நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தை பார்த்தவன், அதே மாதிரி நம்முடைய கலைஞர் ஐயா அவர்களுடைய ஆட்சி காலத்தை பார்த்தவன், இந்த அம்மாவோட ஆட்சி காலத்தை பார்த்தவன். இத்தனை வருஷம் அரசியலில் போராடி இருக்கேன். நீங்கள் ஏன் சார் என்ன வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறீங்க? நான் கோச்சிக்கல. மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவிங்கிறது ஒரு பதவி, ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான பதவி சார். அது பழைய வரலாறாக இருக்கலாம். ஈழத்தமிழ் பிரச்சனை கவுன்சிலர் பதவி ராஜினாமா பண்ணது யாரா ரெடியா? அந்த பதவி ஏன் சார் உடனே ராஜினாமா பண்ண? ஏன் சார் போறான்னு நீங்க சார் என்ன சார்? நான் எத்தனை போராட்டம் பண்ணியிருப்பேன்? நான் எப்படி போறேன்? நீட்டு தேர்வு எதிர்த்து போராட இல்லையா? மீத்தேனை எதிர்த்து போரா இல்லையா? எதை எதிர்த்து போறல சார்? ஜல்லிக்கட்டுக்கு போரா இல்லையா? எவ்வளவு போராட்டம். போராடாதவர்களோடு என்னை போராடி போராடி நான் கலைத்து விடவில்லை, நான் சளைத்து விடவில்லை, நான் என்னுடைய கட்சியை கலைத்து விடவில்லை. படத்தில் நடிக்கிற கொஞ்சம் இழைச்சி போயிருக்கலாம், நான் இழைக்கலாம், நான் சளைக்கவில்லை, கட்சியை கலைக்கவில்லை, இன்றைக்கும் போராடுகிறேன். இத்தனை மெய்க்கு கேட்குறீங்க கேள்வி, பதில் சொல்றேன். அத்தனை ஒளிப்பதிவு கருவிகள் நீங்க பண்றீங்க பதிவு. ஆனா நான் பண்றது டிஆர் ரெக்கார்ட்ஸ். இப்ப கூட இந்த டிஆர் நியூ டிவி, டிஆர் லட்சியா டிவின்னா இத்தனை பாட்டு அவன் பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருப்பான். நான் 5000 பாட்டு டியூன் பேங்க் பண்ணி வச்சிருக்கேன். 500 பாட்டு 1000 பாட்டை ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 500 பாட்டு ரெடிமேடாக வச்சிருக்கிறேன். பாண்டுமா உடனே பல்லவி, பாண்டுமா உடனே சரணம், ராகம், தாளம், பல்லவி ரெடியா. நான் இன்னைக்கும் நான் டயர்ட் ஆகல சார். நான் ஓய்வு எடுக்க விரும்பல, சாய்வு நாட்களில் படுத்துக்க விரும்பல. இப்போ கூட நான் நீங்கள் மாஸ்க்கை கேட்ட சொன்னீங்க, கேட்டுட்டு தான் பேசுகிறேன். தயவு நீ கேள்வி கேளுங்க. ஏன் சார் மற்றவங்களோட என்னை கம்பேர் பண்ண? நான் தனி சார். சினிமாவில் அத்தனை கதாநாயகர்கள் கட்டி பிடிச்சி நடித்தாங்க. நான் இன்ன வரைக்கும் கதாநாயக தொட்டே நடிக்கல. இது என் பாலிசி. அரசியல் எனக்குன்னு ஒரு பாலிசி. வாங்க நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. பூங்காநகர் சட்டமன்றத்தில் 5 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்கேன். ஒரு 5 பைசா 10 பைசா தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போ நேராக கேளுங்க சார், பதில் சொல்கிறேன். நேர்மையான வாழ்ந்திருக்கேன் சார். 5 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்கேன் சார். எம்எல்ஏ ஹாஸ்டல் ஒரு நாள் தங்கினதில்லை சார். 5 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்கேன் சார். எனக்கு தனிப்பட்ட காரியத்துக்கு ஒரு லெட்டர் கொடுத்து எதுவும் சாதிச்சுட்டு இல்லை சார். என் தொகுதி மக்களுக்கு அத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் சார். தொகுதியில் என்ன பிரச்சனை 8 மணிக்கு சொன்னாலும் போய் நின்று இருக்கேன் சார். அதுக்கு அடுத்த தர நான் தான் ஜெயிச்சு பண்ணணும். இன்னைக்கு பூங்காநகர்னு ஒரு தொகுதியே இல்லாமல் போயிடுச்சு. நான் தொகுதிக்காக வாடுறேன் இல்லை, என் தகுதிக்காக வாடுறேன். நான் எவ்வளவு தூரம் சொன்னாலும் நீங்கள் மற்றவர்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் சார். முந்தான ஒரு அரசியல் பேசுறது, இன்னைக்கு ஒரு அரசியல் பேசுறது, நாளைக்கு ஒரு கலைஞரை தவிர நான் யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ஏற்றுக்கல சார். அம்மா அழைப்பு கொடுத்து அதிமுக இணைப்பு செயலாளர் போட்டு தரேன்னு சொன்னாங்க. நான் போயிருக்கலாம்.
காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தல் வெற்றியை பார்த்துட்டு என்னோட பேச்சு திறமையை பார்த்து ஒரு பாட்டு போட சொன்னாங்க. கலைஞர்கள்லாம் போடுறிய பாட்டு, எனக்கு ஒரு பாட்டுனாங்க. நான் என்னுடைய சேனலில் பாட அந்த பாட்டு உடனே ஆன் ஸ்பாட் டேபிளில் பாடணுன்னு, டேபிளில் தாளம் போடணுமே, டேபிளில் காஃபி கொடுத்துருந்தாங்க, டீ காஃபி. அதெல்லாம் ஒரு யாராவது சொன்னால் ஒரு முதலமைச்சராக அந்த தாய் அந்த டீ கப்பு காஃபி கப்புலாம் இந்த டீ ராஜேந்தர் இருக்கா அப்படியே எடுத்து வச்சு அந்த டேபிளை க்ளீன் பண்ணிட்டு பாட சொன்னாங்க. அப்படியே தட்டி அடித்து பாடினேன் சார். அந்த அம்மா அப்படியே கை தட்டிட்டு, உனக்கு எதுக்கு தம்பி 9 சீட்டு, என் கட்சியில் உனக்கு எத்தனை சீட்டு வேணால் உன்னோட தொண்டனுக்கு தரேன், நீ அதிமுகவுக்கு வந்துரு, உனக்கு நான் இணைப்பொது செயலாளர் போட்டு போஸ்டர் போட்டுதான். இல்லைம்மா, நான் திமுகவிலேருந்து தூக்கி எறிஞ்ச இன்றைக்கி காலையிலே நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்கன்னா கூட நான் ஒரு முடிவு எடுக்கலாமா. நான் ஏற்கனவே நான் தாயக மறுமலர்ச்சி கழகம்னு ஒரு கட்சி நடத்தி என்னோட குருநாதர் கலைஞர் கூப்பிட்டாருன்னு அந்த கட்சியை போய் அதோட தெரியாதனமாக இணைச்சிட்டேன். அதனால தான் சரி, அதனால் இவ்வளோ கஷ்டப்படுறேன். என்னை 3 ரூபா உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கலன்னு சொல்லி திமுகலேருந்து தூக்கி போட்டாங்க. ஏன்னா அப்படியே விட்டுருந்தா கூட நான் மட்டும் ஒரு ஓரமாக திமுக தொண்டனாகவே கூட இருந்திருப்பேன். என்னை தூக்கி போட்டோன்னு எனக்கு வெளியே தெரியலமா, என் சுயமரியாதைக்காக நான் லட்சிய திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டேன். என்னை நம்பி வந்த என் தொண்டனை விட்டுட்டு என்னோட ரசிகன் தொண்டனாக நான் மாற்றினேன். என்னோட ரசிகனுக்காகவும் தொண்டனுக்காகவும் அவனுக்காக இந்த கட்சியை நான் நடத்துவேன். நான் கிளம்பினேன். நான் உங்களுக்கு தோழனாக இருக்கேம்மா, தோழமையோடு இருக்கேம்மா. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எந்த தொகுதியில் உங்களுக்கு பேசினாலும் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்கம்மா, ஒரு அழைப்பு கொடுங்கம்மா, உங்களுக்காக பேசி தரேன்னு சொன்னேன். இதே சுற்றி அப்படிலாம் அந்த அம்மாவுடைய சேலையை பிடிச்சி எடுத்தப்போ தமிழ்நாட்டில் யார் சார் பேசுனா? எவ்வளோ பெரிய பெரிய நட்சத்திரம்லாம் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய பெரிய நட்சத்திர பேச்சாளர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அன்றைக்கி நான் தானே சார் பேசினேன். 24 ஊரில் போய் திமுகவிலேருந்து விலகி இருந்தேன்னா 24 ஊரில் போய் அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் பேசினேன் சார். அம்மாவுடைய சேலையை பிடிச்சி இழுத்ததுக்காக கலைஞரை துரியோதனாக்கி இந்த துரைமுருகனை துச்சாதனாக்கி அம்மாவை நடு சபையிலே பாஞ்சாலி ஆக்கலாமா? அன்றைக்கு பாஞ்சாலிக்காக குரல் கொடுத்தவன், கை கொடுத்தவன் அந்த கண்ணன். இன்னைக்கு என்னுடைய சகோதரிக்காக குரல் கொடுக்கிறான் இந்த டிஆர்னு போய் ஊரில் அத்தனை ஊரில் அனைத்து கட்சி கூட்டம் பேசினேன் சார். அதனால தான் சார் கட்ட வீடு இடிக்கப்பட்டது. யார் சார் அன்னைக்கு எந்த ஒரு கட்சிக்காக போய் ஐயோ அவங்களோட சின்னத்துக்கு போட்டேன் அத்தனை பாட்டு கேட்டேன், ஓட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு, போடுங்க ஓட்ட, போடுங்க ஓட்டன்னு அங்கேருந்து கடப்பாறை எடுத்து இந்த வீட்டை இடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓட்டை. யாருக்கு சார் இதெல்லாம் நடக்கும்? இத்தனையும் நடந்து இவ்வளவு போராட்டத்தை சந்தித்த ஒருத்தனை பல்ல பிடிச்சி அவர் ஆன்மீக அரசியல் வரனார அது இல்லை. நீங்கள் என்ன கேள்வி லோகநாதன்? லோகம் தெரிஞ்சு கேட்குறீங்களா? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய துரோகம் தெரிஞ்சு கேட்குறீங்களா? இன்னும் இவ்வளவுலாம் அதிமுகவுக்காக இந்த அம்மாவுக்காக இவ்வளவுலாம் செஞ்ச எனக்கு காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலில் எனக்கு இப்போ தேர்தலில் சீட்டு கொடுக்கணும். அண்ணா லட்சிய திமுக என்ன கொடுக்கணும்? நான் அம்மா காலத்தில் 9 சீட்டு கொடுத்தவன் கேட்டவன். இன்னைக்கு 12 சீட்டில் நின்னா 5% நின்னா தான் சார் ஒரு கட்சியை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நான் போய் இவங்கள்ட்ட 12 சீட்டு கேட்டு நிற்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டால், அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் கேட்குற சீட்டை அவங்களால கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்கக்கூடிய சீட்டை என்னால் ஏற்க இயலாது. அவங்களோட கட்சி சின்னத்தை தான் ஒதுக்குவாங்க. நான் எங்களை மாதிரி சின்ன கட்சியெல்லாம் ஏதோ சால்ஜாப் சொல்லி ஒதுக்குவாங்க. எதுக்கு வம்பு? நான் எதுக்கு போய் அவங்களோட சின்னத்தில் நிற்கணும்? அதுக்கு நான் அவங்களோட கட்சியிலே போய் சேர்ந்துடலாமா? நான் என்னை விட்டே கொடுக்க மாட்டேன் சார். இதில் கூட பாருங்கள், எனக்கு லட்சிய திமுகன்னு பேர் வச்சுருக்கேன்னா இது எதுக்கு கொடுறேன்? இதில் இந்த 15 வருஷமாக போராடுறேன். லட்சிய திமுகன்னு இது பண்ணால் இந்த லெட்டர் பேட்டில் போட்டு போட்டு லட்சிய திமுகன்னு போட்டால் சில பத்திரிகை அவங்களுக்கு ஒரு கொள்கை ஈயே போட மாட்டாங்க, வெறும் லட்சிய. டி ராஜேந்தர் ரயில் பயணங்கள் எடுத்தால் ரயில் பயணங்கள் போடுவேன். தமிழ் அப்படி தான் ஆரம்பிக்கணும்னு. அதேமாதிரி ராகம் தேடும் பிள்ளை ராகம் தேடும் பிள்ளை போடுவேன். கையெழுத்து போட்டால் டி ராஜேந்தர் போட்டு தான் ராஜேந்தர் போடுவேன். நான் போட்டு பார்த்தேன், இவங்களை போடவே மாட்டேங்கிறாங்க மீடியாவில். அவங்கள மாற்ற முடியாது. நான் என்ன மாற்றிக்கிட்டேன்? லட்சியா டிவி லட்சுமி கடாசமாக இருக்கட்டுமே. லட்சுமியே முதல் எடுத்து லட்சுமி தான் தாய். லட்சுமி கடாசம் லட்சியா டிவின்னு வச்சுட்டேன். டிஆர் நியூ டிவின்னு வச்சுட்டேன். இதற்கு மேலேயும் என்ன ஏதாவது கேள்வியா சொல்லுங்க நண்பா. நீங்களே சொன்னீங்க, நான் என்னோட தொண்டர்கள் என்கிட்ட இருக்கிறவங்களுக்கு சில லட்சங்கள் தான் அவங்க கிட்ட இருக்குது. இங்க தேர்தல் காலத்தில் இருக்கிறவங்க பல கோடிகளை வச்சுட்டு உண்மை தானே சார் இருக்கிறதானே? ஏன் இந்த கேள்வினா, இப்போ அடுத்த தேர்தல் காலத்துக்கு நீங்க தயாராகிறேன்னு சொல்றீங்க. இந்த சூழ்நிலையில 2 டிவி ஸ்டார்ட் பண்றீங்க. இதுல வரக்கூடிய வருமானம் அடுத்த தேர்தலை நோக்கி வருமானம் சம்பாதிச்சு இன்னும் அவங்கள மாதிரி கோடிகளை நான் இல்லை இந்த 2 டிவி இல்லை, நான் ஆரம்பிக்கிறது ஓடிடி தளம். அந்த ஓடிடி தளத்தில் அத்தனை வெப் சீரிஸ் பண்ணுறேன். அந்த ஓடிடி தளத்தில் அவ்வளவு தொடர்களை தயாரித்து மற்ற ஓடிடி தளத்திலிருந்து வேறுபடுறேன். சின்ன படங்களுக்கு, சின்ன தயாரிப்பாளர்களுக்கு, சின்ன படைப்பாளிகளுக்கு கரம் கொடுக்குறேன்.
இப்போ வந்து நான் இவ்வளோ பாட்டு போட்டு வச்சிருக்கேன், டிஆர் ரெக்கார்ட்ஸு, பல இளைஞர்களோட இணைந்து பணியாற்றுறேன். இப்போ வந்து அம்மாடி ஆத்தோடைய பாடி சிம்பு சார் படத்தில் பாடுறேன்னா பல படங்களில் பாடியிருக்கேன். பல இளைஞர்களுக்காக பாடி கொடுப்பேன், அவங்களுக்கு இசையமைச்சு கொடுப்பேன், பாடல் எழுதி கொடுப்பேன். இப்படிலாம் பணியாற்றி நான் கோடியை வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு போகல சார். நான் கோடியை நம்பி போகல, வெறும் இந்த தாடியை நம்பி தான் போகிறேன். ஆனால் என்னன்னா நாங்கள் வந்து நான் ஒரு 40 பாராளுமன்ற தொகுதி இருக்குன்னா 30 அதில் தமிழ்நாட்டில் 39 தொகுதி நிற்குன்னா நிற்போம். 39 கேண்டிடேட்டை தயார் பண்ணுறேன். இவ்வளவு தான் செலவு பண்ணுவேன். நான் கோடி கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன். நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேயே நான் தொலைக்காட்சியில் தான் பேசி ஓட்டு கேட்பேன். நான் தொலைக்காட்சி பெட்டி கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டேன். நான் ஃபோனில் தான் பேசி ஓட்டு கேட்பேன். நான் ஃபோன் கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டேன். நான் பாட்டு பாடி தான் ஓட்டு கேட்பேன். நான் நோட்டு கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு லட்சியம். நாங்கள் காசு கொடுத்து ஓட்டு கேட்க தயாரில்லை சார். இந்த தேர்தல் முடிஞ்சதுமே பல யார் கூடாரம் காலி ஆகுதுன்னு அப்புறம் பாருங்க. அதற்கு பிறகு நாடாளுமன்ற ஏன்னு கேட்டால் வாக்கு சதவீதத்தை காட்டணும். நாங்கள் நின்று ஆட்சியை பிடிக்க போகின்றோம், நாங்கள் தான் டெல்லியை கலக்க போகின்றோம், அதெல்லாம் நான் சொல்ல. இப்போ திரையுலகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் ஆரம்பத்திலே கோடிட்டு காட்டுறீங்க. ஆளுங்கட்சிகிட்ட பல ப்ரொபோசல் கொடுத்து இப்போ டேக்ஸ் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வந்து இன்னும் கேள்வி இல்லைன்னா ஆளுங்கட்சிகிட்ட கொடுத்து என்ன நடந்தது, என்ன செஞ்சாங்க? நானாவது கேள்வி கேட்குறேன், பேசுகிறேன். மற்றவங்களாம் பதவிக்கு வந்தவங்களாம் ஏன் சார் கேட்கல, பேசலை? நான் வந்து கேள்வி கேட்டுருவேன்னே பதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு பல பேர் செஞ்சாங்க. பல கோடி அத்தனை மாஃபியாவும் இறங்கி டிஆரை வந்து ஒழிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. நான் அதையும் மீறி 400 சுற்ற ஓட்டு வாங்கினேன் சார். நான் போராளி. இப்போ கூட தேர்தலில் இந்த கொரோனா காலத்தில் போய் இந்த பணத்தை போய் வேஸ்ட் பண்ண வேணாம், காலம் சரியில்லை. எனக்கு ஒரு கணக்கு இருக்கும். என் கணக்கை என் பசங்க கேட்குறாங்க, என்னுடைய தொண்டர்கள் கேட்குறாங்க, என் ரசிகர்கள் கேட்குறாங்க. திரையுலகத்திற்கு நல்ல பண்ணக்கூடிய அளவுல ஒரு இன்னொரு மாற்று கட்சியை நாடி இல்ல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு நிமிஷம் இன்னொன்று இல்லை மன்னிக்கணும் ஜெபர்சன், நல்லா தெரிஞ்சுங்க. நான் என்னுடைய நான் போய் எனக்கு ஏதாச்சும் நான் ஏன் யாரை தேடி போகணுங்க? நான் எனக்கு இந்நேரம் கதை சொல்லிட்டு இருக்கேன். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்துட்டேன், கலைஞரை பார்த்துட்டேன், அம்மாவை பார்த்துட்டேன். எனக்கு ஒரு கிரேட் இருக்கு. நான் வேணாம் காப்பாற்றுறதுக்கு பதவி இல்லை. கலைத்துறையில் என்னை விட பெரிய பெரிய நட்சத்திரம் இருக்கா, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற உச்ச நட்சத்திரம் இருக்கா. அவங்கள போய் கேள்வி கேளுங்க சார். அது அப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டாக்கா வாழ்க்கையில் எல்லாமே வேணும். மனிதனுக்கு சுய கௌரவமும் வேணும். மனிதன் எங்கே குனியணுமோ அங்கே தான் குனியணும், எங்கே பணியணுமோ அங்கே தான் பணியணும், எங்கே துணியணுமோ அங்கே துணிஞ்சே தீரணும். அதான் டிஆர். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஊட்டிக்கு போனாங்க சொட்டர் போட்டுக்கலாம். நான் மெட்ராஸ் இருக்குள்ள சொட்டர் போடணும்னு சட்டம் இருக்கா? எங்கே இருக்கணும், இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும். அவன் தான் மனிதன். நான் வாழ்க்கையில் எல்லாம் அடிபட்டு வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் சார். ஸ்டார் இருந்தால் மட்டும், ஸ்டாராக இருந்தால் மட்டும், நட்சத்திரமாக ஸ்டாராக இருந்தால் மட்டும் முதலமைச்சர் ஆகிட முடியாது சார். நான் இன்னைக்கு வரைக்கும் 234 தொகுதியில் நிற்பேன். நான் முதலமைச்சர் ஆவேன், நான் ஆட்சியை பிடிப்பேன் என்னைக்குமே சொன்னதில்லை. முதல்ல அமைச்சர் ஆகிறேன்னே சொல்ல மாட்டேன். ஒன்று சொல்லுவேன், எனக்கு ஓட்டு போட்டு ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ விட்டிங்கன்னா சட்டசபையில் பேசுவேன். அந்த எம்எல்ஏ இருந்தால் சட்டசபையில் பேசுவேன், இல்லையா இந்தி பிரச்சார சபையில் பேசுவேன், ஆர்ஆர் சபையில் பேசுவேன், இல்லை வேற என்னது வர்த்தக சபை இருக்கு அங்கே பேசுவேன். எங்கேயாவது நின்று மக்களுக்காக பேசுவேன் சார். இருங்க திமுக அதிமுக அவங்க 2 பேரும் பெரிய கட்சி. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம், உருளட்டும், புரளட்டும், அவங்க பலபரிச்சை பார்த்துக்கிட்டோம். நான் அவங்களுக்காக இப்போ பேச விரும்பல, நான் மக்களுக்காக பேச விரும்பல. முடிச்சுக்கிறேன் சார். நன்றிண்ணா. அதெல்லாம் ஒன்று சொல்லட்டுமா? எப்பயுமே நான் இது புது கருத்து இல்லை. எப்பயுமே இந்த கருத்து கணிப்பு என்பது அவரவர் செய்யக்கூடிய கருத்து திணிப்பு. எல்லாமே எப்பயுமே இந்த தேர்தலில் சில பேர் யார் வேணாலும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கலாம் ஒரு மாயை, அதற்கு தகுந்தாற்போல் நகர்த்தி கொண்டு இருக்கலாம் காயை. அதை சமாளிக்க அரசியல் சதுரங்கத்திலே சிலருக்கு வியூகம் வகுக்க தெரிய வேண்டும். அதற்கு அது ஒரு அரசியல் ஞானம். அப்படி அரசியல் ஞானம் படைத்தவராக நான் வந்து 5 முறை இந்த நாட்டை 5 கத்தாய் பெற்றெடுத்த புதல்வன், 5 முறை இந்த நாட்டை ஆண்ட முதல்வன் கலைஞர் அவர்களை பார்த்தவன். அதே போல அந்த மதி வீகத்தோடு அந்த போராடக்கூடிய குணத்தோடு நான் என்னால் கொடுக்கப்பட்ட பட்டம் சேலை கட்டிய சிம்மம் என்று சொன்னேனே, அந்த அம்மாவை எதிர்த்து நின்றும் வருவூரில் எதிர்த்து நின்று 40,000 வாக்குகளை பெற்றவன் நான் தான். அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாக்கு சேகரித்தவனும் நான் தான். அந்த சேலை கட்டிய சிம்மம் அந்த அம்மாவின் சிந்தனையும்
செயலாற்றலையும் அவருக்கு இருந்த ஆர்வத்தையும் அவருடைய முயற்சியையும் போராட்டத்தையும் நேரில் இருந்து பக்கத்திலிருந்து கவனித்தவன். அவர்களையெல்லாம் பார்த்துவிட்டு இன்னைக்கு அந்த கணிப்பு இந்த கணிப்புனா ஒரு தேர்தலை சந்திக்கணும், அதுக்கு ஒரு வியூகம் வைக்கணும் சார். வியூகம் வகுக்கிறது அவங்களோட வேலை. அவங்க அவருமே இன்னைக்கு முதல்வராக இருக்கிற அவர் என்ன எனக்கு தெரியாது. நான் நம்புறதெல்லாம் கடவுளை, நான் நம்புறதெல்லாம் ஆண்டவனை, நாட்டு ஆண்டவர்கள் நான் நம்புறதே இல்லை. அண்ணா 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 போர் அண்ணா 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 இல்லை நீங்களே பேசிட்டு இருக்கீங்க சார். அவர் பேச விடுங்க ஜபஸ். இல்லை ஜபஸ் இல்லை இல்லை ஜபக்சன் சொல்லுங்க ஜி. சொல்லுங்கண்ணே. அண்ணா இது ஒன்று யூடியூப் சேனல் தான் சார். சார் சேட்டலைட் சேனல் எங்கே இருக்குது, யூடியூப் சேனல் எங்கே இருக்குது? கட்சி அதை தாண்டி உங்க கட்சி என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்ய போறீங்க? நீங்க கட்சி வச்சிருக்கீங்க, ஆனா உங்களை தவிர உங்க கட்சியில இருந்து பெரும்பான்மையா வேலை செய்யறாங்களா அப்படின்றது என்ன குற்றச்சாட்டு? இதை தாண்டி இன்னொன்று இல்லை ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் என்ன குற்றச்சாட்டை வச்சு என்னை கிண்டி விட்டு எனக்கு டலம் நான் வந்து இப்படி தான் என்ன சொல்லலாம் வருத்தப்படுற இடத்துல. இன்னொன்று நான் லட்சியா டிவின்னு வச்சு என்னோட கருத்தை சொல்லி இன்னொன்று இவ்வளோ நேரம் போட்டிருக்கிறத ரீவைன் பண்ணி பாருங்கள் எப்படி பேசியிருக்கேன், என்ன கருத்தை சார். ஃபேஸை காட்டி ஜெயிக்கிறதுக்கு சில பேர், பேசி காட்டி ஜெயிக்கிறதுக்கு சில பேர். இதில் டிஆர் 2வது ரகங்கிறத விரைவில் போய் சொல்கிறேன். நன்றி வரேன். ஏன்னா ஒரு நிமிஷம், குரல் டிவி என்ன ஆகும்னா குரல் டிவி இருந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாரோட செய்தியும் போட்டது குரல் டிவி. குரல் டிவியில் இன்ன வரைக்கும் நான் விளம்பரமே போடலையே. நீங்கள் விளம்பரத்துக்காக எதை வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் விளம்பரமே வாங்காமல் 15 வருஷம் டிவி நடத்தினேன். அது மற்றவங்க கருத்து கூட வந்தது. இது எக்ஸ்க்ளூசிவாக டிஆரோடைய நியூ டிவினா என்னோட கருத்து, டிஆர் லட்சியா டிவினா என் கருத்து. வாயா ஓகே நன்றி சார். இப்போ கூல் சுரேஷ் ஏதோ இது போடுறேன். ஓகே நன்றி 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 சார் நன்றி சார் நன்றி. என்ன பத்தி ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வராருமா? ஆமாம், என்னுடைய படத்தில் காதல் எழுவதில்லை படத்திலிருந்து அறிமுகப்படுத்தி என்னோட படங்கள் பண்ணேன். என்னுடைய படங்கள் நடித்து என்னுடைய மகன் சிலம்பரசன் படத்தில் நடிக்கக்கூடிய கூல் சுரேஷ் என்னுடைய நண்பர், நல்ல கலைஞர். அவர் வந்து இன்னைக்கு இந்த இதை செய்தியை கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்காரு. சொல்லு கொடுத்து நன்றி. ஓகே நன்றி நன்றிங்க போடுங்க. ஆனால் அடுத்த இதுக்கு அடுத்த இது பாட்டு வெளியிடுறேன்னு கொஞ்சம் கேளுங்க. நான் எல்லாத்தையும் இன்றைக்கே முடிச்சிடாதீங்க. ரெடியா சார்? இது கூட எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே பண்ணுறோம். ஓகே பரவாயில்ல. ஓகே ரெடி. ஓகே டேக் சார் டேக். ஏன் சார் இவ்வளோ நேரம்? வணக்கம் சார். அந்த ஃபேனா ஏசி போட்டிருக்கேன் சார். ஓகே ரெடியா சார்? ரெடி சார். ரெடினா ரெடி சொல்லுங்கள். இது பண்ணுறேன் சார். முந்தான அந்த அறிக்கை கொடுத்தோம்ல, அந்த அறிக்கையோட காப்பி மட்டும் இருந்தது. அது எடுத்துட்டு வந்துடு, ரூமில் இருந்தது. டக்குன்னு எடுத்துருவா. வணக்கம். நிறைய ரெடி. ஓகேண்ணா நான் ரெடி சார். ஓகே ரெடி சார். வணக்கம். இன்று காலை நீங்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று நேற்று அவசரமாக மாலையிலேயே சதீஷ் என்னுடைய பிஆர்ஓ உங்களை அழைத்திருப்பார். காரணம் 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சூழ்நிலை ஒரு லட்சிய திமுக சார்பில் ஒரு சின்ன அறிக்கை கொடுத்துருந்தேன். அந்த அறிக்கை கொடுத்த உடனே நிறைய பேர் அதை வந்து போட்டவங்களுக்கெல்லாம் நன்றி. ஆனாலும் உடனே என்ன பண்ணால் அதுக்கு சில விஷயங்களை திரும்ப ஏன் சார் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, இதை பிள்ளை உங்களுக்கு பண்ணணும்னு பல பேர் நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல வரும்போது ஒவ்வொருத்தர் கேட்ட உடனே நான் உடனே சதீஷை கூப்பிட்டேன். எல்லோரும் தனித்தனியாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. சதீஷ் இதுக்கு நான் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். அவங்க எல்லாம் இப்போ வந்து தேர்தல் நேரமாக இருக்குது. எல்லோரும் வந்து அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கொடுத்து நான் இன்னொரு கொடுக்கல அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் கூப்பிடுங்கண்ணே. நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு நன்றி. இந்த சூழ்நிலை அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து நான் வந்து இந்த தேர்தல் களத்தை மீறி நான் வேறு ஒரு பணியில் இருந்தேன். அதில் பிஸியாக இருந்தேன். இதுதான் உண்மை. நான் வந்து அன்றைக்கி ஒரு
படத்துடைய ஆடியோ ரிலீஸ் கலந்துக்கிட்டேன். இப்போ இன்றைக்கி ப்ரெஸ்லாம் வந்திருந்தாங்க. அந்த தண்ணி வண்டின்ற ஒரு படத்தை நம்ம தம்பிராமையோட பையன் நடித்த இந்த படத்துடைய அந்த டீசரு அந்த அந்த ட்ரெய்லரு அதெல்லாம் வெளியிடுற அன்றைக்கி நான் கொஞ்சம் பேசினேன். இந்த தமிழ்நாடு மூவி மேக்கர் சங்கம், திரைப்பட தயாரிப்பாளர்களோட சங்கம், அந்த சங்கத்தின் சார்பாக அதில் ஒரு மெம்பரானோன்னு சில விஷயங்கள் இன்றைக்கி நான் பேசினேன். இன்றைக்கி சினிமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேட்டருக்கு கூட்டம் வரல அப்படின்ற ஒரு போராட்டம், சின்ன படங்களை வெளியிட முடியல. இன்றைக்கி வந்து யாராருக்கோ என்னென்னமோ சலுகையை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளாட்சித்துறை 8% வரியை நீக்கணும் குரல் கொடுத்தா அது நடக்கலை. அது மட்டும் இல்லை, 12% ஜிஎஸ்டி வரி, தேட்டரில் 50% கூட்டம் தான் உள்ளே விடணுன்னாங்க. திருவிழாவுக்கு கூட கட்டுப்பாடு, திரையரங்குக்கு கூட கட்டுப்பாடு. ஆனால் தேர்தல் அப்படியே ஜக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, சினிமாவுக்கு ஆனால் எங்களுக்கு எந்த சலுகையும் பண்ணலை. 8% அந்த உள்ளாட்சித்துறை வரியும் நீக்கலை, ஜிஎஸ்டி வரி 12 அதையும் குறைக்கலை. நாங்கள் எப்படி இது பண்ண முடியும்? விபிஎஃப் கட்டணத்தையும் குறைக்கலை, விபிஎஸ் கட்டணத்தை நீக்கிற நாங்கள் இதுக்காக குரல் கொடுக்க வேண்டியலாம் குரல் கொடுக்கல. இப்படி ஒரு போராட்டம் இருக்குள்ள சினிமா நசிந்து கொண்டு இருக்கிறது. திரையரங்கில் படங்கள், சின்ன படங்களை ரிலீஸ் பண்ண முடியல. இந்த காலகட்டத்தில் நான் அன்னைக்கு விரைவிலேயே வேறு ஒரு பெரிய நிறுவனமே ஓடிடி தளம் ஆரம்பிச்சக்காரத நானும் ஓடிடி தளம் ஆரம்பிக்கப் போகின்றேன் என்பதை சூசகமாக பேசினேன். நிச்சயமாக விரைவிலே அந்த ஓடிடி தளம் ஆரம்பிக்க அதுக்கோட பேஸ்மெண்ட் என்னென்ன உண்டோ, அதுக்கு என்னென்ன ஷூட் பண்ணணும், என்னென்ன செட்டு பண்ணணும், இந்த கொரோனா காலத்தை மீறி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் எத்தனை வெப் சீரிஸ் பண்ணுறேன், அதில் பலவிதமான நிகழ்ச்சிகளை பண்ணி மற்றவங்களோட ஓடிடி தளத்துக்கும் என்னோடது வித்தியாசம் இருக்கும். அது தனியாக நான் மீட் பண்ணுறேன். அந்த ஓடிடி தளத்துக்கு பக்கபலமாக ஒரு தக்க பலமாக நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றதுக்காக தான் நான் இப்போ யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கிறேன். டிஆருக்குன்னே எனக்காக ஒரு என்னுடைய இதுகளை சொல்கிறதுக்கு TRNewTV.com, இன்னொன்று TRLatchyaTV.com, ஒரு டிஆர் குரூப்பில் தான் எல்லாமே வருது. அதில் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நான் ஏன் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு அதோட இதுக்காக தான் உங்களை இது சொல்லிவிட்டு, மற்றபடி நீங்கள் என்ன தேர்தல் சம்பந்தம் சில கருத்துக்கள் மட்டும் பேசுகிறேன். இந்த 2 சேனலும் நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறது, இந்த TRNewTV அப்படி என்பது அது என் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம், கலை, இலக்கியம், காதல் மற்றும் இயல், இசை, நாடகம், இன்னும் தொடர சொல்லப்போனால் சினிமா, இப்படி பல்சுவை நிறைந்த பகுதிகளை அப்பப்போ அதில் அந்த TRNewTV.comல அதில் போட்டுட்டு, இன்னொரு பக்கம் TRLatchyaTV, அது எனக்கென்று இருக்கக்கூடிய அந்த கொள்கை, குறிக்கோள், கோட்பாடு, நான் கட்டி காக்க நினைக்கக்கூடிய பண்பாடு, அது மட்டும் இல்லை என்னிடத்தில் இருக்கக்கூடிய நியாயம், தர்மம், சத்தியம், எல்லாவற்றையும் மீறி லட்சியம், இவற்றை எடுத்து சொல்ல அதுக்கு மட்டும் ஒரு TRLatchyaTV. 2 டிவி ஆரம்பிக்கிறேன். உடனே என்ன, ஒரே டயத்தில் எதுக்கு 2 யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வைக்கலாம். ஒரு கல்யாண வீடு விருந்தே இருந்தால் 2 புஃபே கவுண்டர் போடுறோம். எதுக்கு? ஒன்று நான் வெஜிடேரியன், ஒன்று வெஜிடேரியன். இந்த TRNewTV என்பது இட்ஸ் பியூர்லி எல்லாரும் பார்க்குறதுக்கு காமனாக இருக்கட்டும் அப்படின்னு என் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை பார்க்க வராங்க. அது சினிமா பற்றி, கலை பற்றி, பர்டிகுலர் ஆன்மீகத்துக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ விஷயங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒர்க்கில் தான் இருக்கேன். அந்த டிவியில் அதெல்லாம் போட்டு டிஆர் என்ன ஒரு அரசியல் பேசுகிறாரு, என்னுடைய நான் பேசக்கூடிய இயல், என்னுடைய அரசியல், இதெல்லாம் அப்படிங்கிறது மட்டும் லட்சியா டிவின்னு பிரிச்சுட்டேன். அதனால் ஏன் ஒரே நேரத்தில் 2 அப்படின்னு சிலரோட மனசில் எழும்பலாம் கேள்வி. அதுக்கு ஒன்று சொல்கிறேன். கண் 2 அதை வச்சு தான் பார்வை, கை 2 அதை வச்சு தான் செய்க, கால் 2 அதை வச்சு தான் நட. இதுதான் சில பேரோட கேள்விக்கு என்னோட விட. அதனால் 2, இன்னும் சொல்ல போனால் தண்டவாளம் போடக்கூடிய கோடு 2, ஆனால் அதில் ஓடும் ரயில் 1. நான் எடுத்தது தான் திரைப்படமாக எடுத்தது தான் ரயில் பயணம். இன்றைக்கு நான் தொடங்கி இருப்பது என் கலை உலகிலே ஒரு புது பயணம். இந்த தேர்தலுக்காக நான் போயிருந்தேன்னு வச்சுங்க, அது சுற்றுப்பயணம், சமயத்தில் அது ஆயிடும் வெற்று பயணம். ஆனால் வெற்று பயணமாக ஆகிறதை விட என்னுடைய கலை உலகத்தில் ஒரு வெற்றி பயணமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணி இந்த 2 இதையும் நான் இன்றைக்கு தொடங்கியிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் பல கட்டத்தில் நீங்கள் என்னை தூக்கி விட்டதே மீடியா தான். ஏன் இந்த மீடியா நம்பி இது சில விஷயங்கள் பண்ணுறேன்னா, உடனே நினச்சிடாதீங்க, என்னன்னைக்கு எந்தெந்த விஷயத்துக்கு அடிக்கடி உங்களை சந்திக்கணுமோ எல்லா ப்ரெஸ்ஸையும் கூட்டி
எல்லாரையும் உங்களுக்கு என்னை ஆளாக்கணும் உங்களுக்குலாம். இது என்னுடைய பர்சனலாக சில விஷயங்கள் ரொம்ப கூலாக நான் பழைய டி ராஜேந்திர இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் அந்த அரசியல்வாதியெல்லாம் மீறி ஒரு ஆன்மீகவாதியாக இன்னுமே நான் ட்ராவல் ஆனால் கூட ஒரு ஆன்மீக அரசியலில் தான் போக போகிறேன். நான் பச்சையாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் வாழ்க்கையில் பார்த்துட்டேன். 23 வயசில் சினிமாவுக்கு விடுதலை ராகத்தில் வந்தேன். அதே மாதிரி பல மக்கள் திலகம் பொன்முனை செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலேயே மறைந்து விட்ட முதல்வர் அவரோட ஆட்சி காலத்திலேயே கோட்டையில் அவர் இருந்த கோடம்பாக்கத்துலேருந்து கோட்டைக்கு போன அவரோட காலத்தில் என்னமோ ஒரு வாழ்க்கையின் கர்மா, ஒரு போராட்டம், அவருக்கு எனக்கு இடையில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நான் அரசியலில் வந்து ஓப்பனாக களம் இறங்கி கலைஞரோட இதாக இருந்தால் அதெல்லாம் ஒரு பழைய வரலாறு. அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. இன்றைக்கு இளைஞர்களுக்கு தெரிய சும்மா கோடிட்டு காட்டினேன். இத்தனை வருஷம் என்னோட அரசியல் வாழ்க்கை ஓடி போச்சு. இத்தனை வருஷம் என்னோட அரசியல் வாழ்க்கை 1984 அப்போ வந்து சித்திரை 1ஆம் தேதி அப்போ தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓப்பனாக ஒரு சூழ்நிலையில் சேர்ந்தேன். இருந்து எவ்வளவோ வாழ்க்கையில் சந்தித்து முடிச்சுட்டு இப்போ பழைய ராஜேந்தருக்கும் இன்றைக்கி ராஜேந்தருக்கும் நான் ரொம்ப ஒரு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லையோ, இப்போ தேர்தல் நடக்குது, நான் ரொம்ப கூலாக இருக்கேன். எல்லோரும் போய் அங்கங்கே ஓட்டுன்னு கேட்டுட்ருக்காங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஷூட்டிங், நான் எடுத்தது பாட்டு, பாடினம் பாட்டு, ஆடினம் பாட்டு, ஷூட்டிங் எடுத்தேன். நான் என் ஷூட்டிங் வேலையில் பிஸியாக இருக்கிறேன். அதெல்லாம் வந்து மக்களோட நின்று அந்த பாட்டு எடுத்தேன். அதை எடுத்து தான் இந்த சேனல் வந்து 31ஆம் தேதி மார்ச் 31ஆம் தேதி இந்த சேனல் 2த்தையும் இது பண்ணுறேன். அதில் அந்த பாடலை வெளியிடுறேன். அந்த பாடல் நானே எழுதி, நானே பாடி, நானே இசையமைத்து, நானே இயக்கி, நடித்து, ஆடி, பாடி, எடுத்து அதை உருவாக்கிட்டேன். அதை வந்து யூடியூப்பில் ஏற்றுறேன். அதை ஏற்ற 31 ஏற்றுறதுக்கு இந்த நாட்களை அந்த நாளை தேர்ந்தெடுத்துன்னு சொன்னேன். தேர்தல் வருது, ஒரு விழிப்புணர்ச்சி பாட்டு தான், நான் வேறு யாருமே இல்லை, ஒரு விழிப்புணர்ச்சி பாடல். மக்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முயற்சி பண்ணுறேன். உடனே எல்லோரும் விழிச்சுப்பாங்க, விழிப்புணர்ச்சி ஆகிடுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல. ஒரு நம்பிக்கை, நான் என் கடமையை செய்கிறேன். பகவத்கீதாவில் என்ன சொல்லியிருக்குது? டூ யுவர் டியூட்டி, டோன்ட் திங்க் அபவுட் த ரிசல்ட், தட் இஸ் அ நிஷ்காம கர்ம யோகா. அதாவது நம்மளோட கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் அந்த 31ஆம் தேதியை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் 4 இயர்ஸ் பேக், 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் என் நண்பர் நம்மளோட கேவி ஆனந்த் இயக்கிய இதில் கவன் படத்தில் நடித்தேன். என்னுடைய இணைய நண்பர் விஜய் சேதுபதி நான் நடித்த படம் கவன். அது ரிலீஸ் ஆன தேதி மார்ச் 31. அது இந்த 31 என்னோடய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். அதனால தான் இந்த 31 இதை வெளியிடுறேன். கவன் வந்து ஒரு தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட படம். இதுவும் வந்து ஒரு யூடியூப் சேனல் 2, டிஆர் நியூ டிவி அண்ட் டிஆர் லட்சியா டிவி. அப்படிங்கிறனால இந்த 31 இதை வெளியிடுறேன். இது வெளியிடுறதுல என்ன ஒரு இதுன்னா, 6ஆம் தேதி தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கேட்குறாங்க ஓட்டு. டிஆர் பாடியிருக்கனே ஒரு பாட்டு, போட்டிருக்கனே ஒரு பாட்டு, என்ன தாட்டு சொல்கிறேன், என்ன கேள்விக்கு என்ன கருத்து சொல்கிறேன், என்ன பதில் சொல்கிறேன் என்பதை ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தணுன்னு தான் இதை நான் பண்ணியிருக்கேன். உடனே நீங்கள் வந்து எல்லாம் நான் வந்து தேர்தலில் நிற்கலை, யாருக்கும் ஆதரவு, நான் ஏன் நிற்கலைன்னா, நான் யாருக்கிட்டையும் போய் எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க விரும்பலை. அதனால் நான் தேர்தலில் நிற்கலை. அடுத்தது என்னுடைய சிந்தனையை விட்டுட்டு, என்னோடய சித்தாந்தத்தை விட்டுட்டு யாருக்கிட்டேயோ போய் நான் சிக்கலை. அதனால் நான் போய் தேர்தலில் நிற்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு லட்சியவாதி, எதையும் நான் விட்டு கொடுக்கணுன்ற இதில் இல்லை. வேறு சில பேர் அவங்க அழைத்தாங்க, இவங்க அழைத்தாங்க, எந்த பில்டப்பும் நான் கொடுக்க தயாராக இல்லை. யார் இது பண்ணாலும் அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதில் ஒரு முரண்பாடு இருந்ததுனால நான் யாரை பற்றியும் நான் சொல்ல விரும்பலை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 5 முதல்வர் வேட்பாளர், 5 அணி. இதில் நமக்கு எதுக்கு இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு 6வது அணி வேணாம், எங்கள் கட்சிக்காரங்களாம் கூட நிற்கணும் அப்படின்னு சில பேர். இந்த தேர்தல் வேண்டாம். நான் ரொம்ப காலமாகவே பாராளுமன்ற தேர்தல் நான் கள்ளக்குறிச்சியில் நின்று அந்த ஆண்டு தொட்டு இந்த எந்திர வாக்குப்பதிவு, அது ஒரு தந்திர வாக்குப்பதிவு, அது ஒரு மூடு மந்திர வாக்குப்பதிவு, அதில் நம்பிக்கை இல்லை. தேர்தல் காலத்துக்கு போகிறதே இல்லை. சூடு கண்ட பூனையை மாதிரி, அந்த சூடு கண்ட பூனை வந்து அந்த பால் கிட்டவே போகுது. அது மாதிரி இந்த தேர்தல். இன்றைக்கி பாருங்கள், மேற்கு வங்கத்தோட தேர்தலில் நான் செய்தி பார்த்தேன். நான் யாரை பற்றி சொல்ல, ஒரு வேறு யாருக்கோ இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த மம்தா ஆளக்கூடிய அந்த மாநிலத்தை அவங்களுக்கு போடக்கூடிய ஓட்டு அழுத்துனாக்கா வேறு சின்னத்துக்கு போகுது அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்துறத டிவியில் எனக்கு அப்படியே பதபதைக்குது. நான் என்ன சொல்ல வரேன், எதிர்காலத்திலேயாவது நம்ம இந்தியாவுக்கு எந்திர வாக்குப்பதிவு தேவையில்லை. ஆனால் இந்த எந்திர வாக்குப்பதிவில் இருக்கக்கூடிய தந்திரத்தை ஆரம்பித்தது எந்த ஆட்சி? மக்கள் சிந்திக்கணும். அன்றைக்கு மத்தியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி, அதோடு கைகோத்து கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்பொழுது கலைஞரும் இருந்தார்.
யார் தொடங்கி வைத்தது இது அப்படின்ற அந்த பிள்ளையார் சொல்லியை பார்த்து அதை பற்றி நான் அவர்கள் ஏன் இப்பொழுது வாய் திறந்து போராட மறுக்கிறார்கள்? தேர்தல் வந்தால் மட்டும் ஐயோ ஐயோ எழுயன்னு சொல்லிட்டு எந்திர வாக்குப்பதிவை பற்றி ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியா இன்றைக்கு பாரதிய ஜனதா இருக்கிறது என்று சொன்னால் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா ராகுல் ஐயா அவர்கள் சரியாக போராடி இருக்க வேண்டும். காங்கிரஸோடு கைகோத்து இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் போராடி இருக்க வேண்டும். ஏன் போராட தவறிவிட்டார்கள் எனக்கு தெரியல. எனக்கு அதனால என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சார், என்னோட கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன். என்னன்னு கேட்டாக்கா, இந்த தமிழ்நாட்டில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் சார். இந்திய அரசியலை விட என்னுடைய வரலாற்றில் நான் எம்ஏ வரலாறு படித்தவன் ஒன்று கற்றுக்கிட்டேன். டிஆர் பேச்சாற்றல் உள்ளவன், நல்ல பிரச்சாரம் பண்ண தெரிந்தவன், எல்லாத்த விட தனித்தன்மை உடையவன், தனி மனித ஒழுக்கம் உடையவன் அப்படின்னு தனித்தன்மையாக நிற்கிறதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. தனித்து நின்று நீ என்ன ஓட்டு வாங்கி ஓட்டு வாக்கு வங்கி வச்சுருக்க, இதுதான் இங்கே பார்க்குறாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு பேச்சாற்றல் பிரச்சார பலம் அது இது அதெல்லாம் அன்றைக்கி நம்பினாங்க. மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் கலைஞருடைய அவர் என்ன பயன்படுத்தியிருக்கிறாரு, மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் அம்மா பயன்படுத்தியிருக்காங்க. அப்போல்லாம் அது ஒரு காலம். அது கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்கியது அந்த காலம். இன்றைக்கி கொடுத்தா ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறது இந்த காலம். இந்த காலத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போ என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்றே தான், நான் முன்னாள் அதாவது எக்ஸ் பூங்கா நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், நான் எக்ஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், நான் எக்ஸ் மாநில சிறுசேமிப்பு துறையின் துணைத் தலைவர், அதே போல நான் முன்னாள் முதல்வர் கலைஞர், அதே போல மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் அம்மா, இவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எக்ஸ் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கி. இவற்றையெல்லாம் மீறி என்னுடைய அரசியல் ஆசான், என்னுடைய அரசியல் குரு, நான் ஒரு காலத்தில் நான் ஏற்றுக்கொண்ட முன்னாள் தலைவர், அவரிடத்திலே நான் 32 வயதாக இருக்கும்போது என் வயதில் எண்ணில் பாதி, என் வயதில் பாதி, என் திறமையில் பாதி என்று கலைஞரிடத்தில் நான் வாங்கிய பட்டம் எண்ணில் பாதி. எனக்கென்று இருக்கிறது ஒரு நீதி. அதனால் என் கிரேடை அது மட்டும் நான் முன்னாள் முதல்வர் நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அது மட்டுமல்ல கலைஞருடைய ஆட்சி காலத்திலும் சரி, ஏன் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் நான் அரசியலில் போராடியவன். எனக்குன்னு இருக்குது ஒரு கிரேடு. இந்த அரசியலை நான் எப்பயுமே ஆக்கிக்கிட்டு இல்லை ட்ரேடு. எனக்குன்னு ஒரு ட்ரேடு மார்க் வச்சுருக்கேன். என்னோட சினிமா கலை இலக்கியம் நான் போராடுவேன். அதனால தான் நான் எப்பயுமே எங்கேயும் போய் நான் ஆக மாட்டேன் பி டீமு, இந்த சி டீமு, டி டீமு. என்னைக்குமே டிஆர் களத்தில் இருந்தால் அது ஏ டீம், அது மட்டும்தான் எனக்குன்னு இருக்கு ஒரு டீமுக்கு, எனக்குன்னு இருக்கு ஒரு தீமு. அதை விட்டது என்னோட கொள்கை. நான் மோதுனாலும் நேராக மோதுவேன். அதனால் குத்துனாலும் நெஞ்சில் தான் குத்துவேன், யாரையும் பின்னாடி குத்த மாட்டேன். எது பேசினாலும் டிரான்ஸ்பரண்ட்டு. ஏன்னா நான் என்னோட மனசு வெள்ளை, எதையும் நான் கட்டி ஏன்னா முகத்தில் தான் வைப்பேன் தாடி, என்னுடைய கருத்தில் வைக்க மாட்டேன் மூடி. அதனால் நான் என்ன தேர்தல் நேரம் அது இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி